வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் குணநலப்பேரும் சமுதாய நலனும் என்ற தலைப்பின் கீழ் கவலை ஒழித்தல் பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். பகுதி 5. கவலை என்பது உடலுக்கோ மனதிற்கோ சிக்கல் வரும்போது அந்த சிக்கலை சந்திக்க போதிய பலமில்லாத மனநிலையை கவலை என்கின்றோம். கவலை என்பதின் பொருள் கவலை + வலை, கற்பனை வலை, இதுவே கவலையாகும். கவலை என்ற சொல்லுக்கு உள்ள பொருள் கவலை என்ற சொல்லுக்கு ஏற்றம், அதாவது தண்ணீர் இறைக்கும் கருவி என்ற ஒரு பொருளும் உண்டு. மற்ற வகை கருவிகளை விட ஏற்றம் என்ற கவலை விரைவாக தண்ணீரை கிணற்றிலிருந்து வெளியேற்றிவிடும். அதேபோல மனக்கவலையும் உடலிலிருந்து அதிக வேகத்தில் உயிராற்றலை வெளியேற்றிவிடும். கவலை என்பது ஒரு வகை உளநோய். ஏனென்றால் தனது இயலாமையை உணர்ந்து நினைந்து அல்லது கற்பித்து கொண்டு வருந்தி கொண்டும் அமைதி இழந்து இயங்கும் மனோநிலைதான் கவலையாகும். கவலை என்பது ஒன்றை தவறாக கணக்கிட்டு அந்த எண்ணமே ஆசையாகி அந்த ஆசை தடைப்படும் பொழுது தன்னில் எழும் இயலாமையே கவலை எனப்படுகிறது. கவலையை பெருக்க காரணிகள் திறமையின்மை, அச்சம், இவை இரண்டும் கவலைகளை பெருக்கும் காரணிகளாகும். திறமையின்மை என்பது மனதில் விழிப்பு நிலை பிறழ்ந்த மயக்க நிலையும் இயற்கையின் ஒழுங்கமைப்பை அறியாமையும் எளிதில் தீர்வு காணத்தக்க கூர்மை அறிவை வளர்க்கும் பயிற்சியின்மையும் திறமையின்மை ஆகும். அச்சம் என்பது தவறான செயல்களில் விளைவை கண்டோ அல்லது தனது வாழ்வின் போக்கில் ஊறு விளைவிக்கும் என்று கற்பனை செய்து கொண்டோ துணிவிழந்து வருந்துதல் அச்சமாகும். கவலையை ஒழிக்க வேண்டுமெனில் என்ன செய்ய வேண்டும்? இயற்கையின் ஒழுங்கமைப்பை அறிய வேண்டும், சிந்திக்கும் திறனை பெருக்கிக் கொள்ள வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும், முயற்சி வேண்டும், துணிவு வேண்டும். ப்ராவிடன்ஸ் நிதி என்பது உலகில் பிறந்து வாழும் ஒவ்வொரு உயிர்களின் தேவையும் அத்தேவைக்கு உரிய பொருளான இருப்பையும் இணைத்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒழுங்கு அமைப்பின் கீழ் உலகில் பிறக்கும் எல்லா உயிர்களுக்கும் தேவையான அனைத்தையும் பிறப்போடு இணைத்து வைத்திருக்கிறது. இந்நிதி ஆங்கிலத்தில் ப்ராவிடன்ஸ் என்று கூறப்படுகிறது. துன்பங்கள் வருவது எவ்வாறு? ஒரு சீவனின் தனியாற்றலாக விளைந்துள்ள முயற்சி, பேராசை, அறியாமை இவற்றின் காரணமாக முரண்பட்டு ஆற்றும் போது அதன் விளைவாகத்தான் பெரும்பாலும் துன்பங்கள் வருகின்றன. கவலையை பற்றிய குறள் யாதனின் நீங்கியார் நோதல் அதனின் இளன். கவலை இழ காரணங்கள் எத்தனை மகரிஷி அவர்கள் கூறிய முறைகள்? உடல் ஆற்றலுக்கும் மன ஆற்றலுக்கும் உள்ள வேறுபாடு, எதிர்பார்த்தலுக்கும் நடப்பிற்கும் உள்ள வேறுபாடு, தேவைக்கும் இருப்பிற்கும் உள்ள வேறுபாடு என்று 3ஆல் கவலை ஏற்படுகிறது என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறுகின்றனர். மனதில் பலகீனம் என்பது எவ்வாறு கவலையாக மாற்றப்படுகிறது? ஒரு பொருளினாலோ அல்லது நிகழ்ச்சியினாலோ கவலை ஏற்படுவதில்லை. ஒரு நிகழ்ச்சியையோ பொருளையோ சரியாக உணர்ந்து கொள்ள முடியாத போது, புரிந்து கொள்ள முடியாத போது, சிக்கலை தாங்கிக் கொள்ள முடியாத போது, தீர்த்து கொள்ள முடியாத போது மனதின் பலகீனம் மற்றும் குறைபாடுகள் தான் கவலையாக வருகிறது. எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வேறுபாடு பற்றின ஞானக்களஞ்சிய பாடல். தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கப்போது அளிக்கும் சரி விளைவு, எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். கற்பனையாக எதிர்பார்த்ததுதான் தவறு, அதை எவ்வாறு திருத்திக் கொள்வது? அதாவது எதிர்பார்ப்பை விட்டுவிட வேண்டும். கற்பனையாக எதிர்பார்த்தேன், தவறு செய்துவிட்டேன், இங்கே நடந்ததை ஏற்றுக்கொள்வேன்,
இதற்கு மேல் என்ன வேண்டுமோ அதை முயன்று அடைவேன் என்று செயலில் ஈடுபட்டால் கவலை இருக்காது. மனக்குழப்பம் என்றால் என்ன? எதிர்பார்ப்பதை விடாது மனதை ஏதோ ஒரு கற்பனையில் கட்டுப்படுத்தி வைத்து கொண்டிருந்தால் அது முரண்பாடான நிலையாகும். இதை மனக்குழப்பம் என்பர். அதாவது எதிர்பார்ப்பு நடப்பு என்ற இரண்டையும் ஒத்துக்கொள்ளாமல் இவ்விரண்டுக்கும் இடையே மனது அலைந்து கொண்டிருக்கிறது என்பதே இதன் பொருள். எல்லை கட்டிய மனநிலையில் தான் நினைப்பது இவ்வாறு நடக்க வேண்டும், அதுதான் முறையானது என்று ஒரு முடிவை வைத்து கொண்டு இருக்கிற பொழுது நினைப்பிற்கும் நடப்புக்கும் உள்ள வேறுபாடு மன நிறைவை அளிப்பதில்லை. அங்கு நீதி உணர்வும் வருவதில்லை. கருத்து வேறுபாடினால் ஏற்படும் கவலை. தனக்கும் பிறிதொரு நபருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. தன்னுடைய எண்ணத்திற்கும் அந்த நபருடைய எண்ணத்திற்கும் உள்ள வித்தியாசத்தால் கவலை ஏற்படுகிறது. ஆனால் அந்த நபருக்கும் அறிவு இருக்கிறது, தேவை இருக்கிறது. அந்த நபர் தன் அறிவின்படி எண்ணுகிறார், அந்த உரிமை அவருக்கு இருக்கிறது என்று அந்த நபருடைய எண்ணத்தை ஒத்துக்கொண்டு தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான் என்ற அளவில் செயல்பட்டால் கவலை ஏற்படாது. ஞானிகள் நினைப்பதெல்லாம் நடப்பது எப்படி? ஞானிகள் நினைப்பது எல்லாம் நடக்கின்றன. அவர்கள் எது தேவையோ அது வரைக்கும் தான் நினைப்பார்கள். எனவே நினைப்பதெல்லாம் நடக்கும். அதாவது அவர்கள் முற்கால அனுபவம், இன்றைய சூழ்நிலை, எதிர்கால விளைவு ஆகியவற்றை மனதில் கொண்டு நடக்கக்கூடியதை மட்டுமே நினைக்கின்றனர். அதனால் அவர்களிடம் கவலைக்கு இடமில்லை. அவர்களால் கவலையை தீர்க்கவும் முடிகிறது. சிக்கல்கள் உண்டாவது ஏன்? இயற்கையின் அமைப்பு, இயல்பு, நியதி, காலம் இவற்றை அறிந்து எல்லை கட்டிய மனநிலையிலிருந்து விடுபட்டு தன்முனைப்பற்று செயல்படும் போது சிக்கல்கள் உண்டாகாது. தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வேறுபாடு. தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசம் கவலையாகிறது. இருப்புக்கு தகுந்தவாறு தேவையை மாற்றி அமைத்து கொள்ளும் போது கவலை இருக்காது. கவலையை ஒழிக்க தேவையானவை இயற்கை ஒழுங்கமைப்பை அறிவது, சிந்திக்கும் திறனை பெருக்கிக் கொள்வது, தன்னம்பிக்கை, முயற்சி, துணிவு. கவலை எழாமல் காக்க தேவையின்றி சிக்கலை தானே பெருக்கிக் கொள்ளாது இருத்தல், அவசியமற்ற முறையில் பிறர் செயல்களில் தலையிடாது இருத்தல், எக்காரணத்தை கொண்டும் போதிய நீதி உணர்வு இல்லாமல் தன் கடமையிலிருந்து வழுவாது இருத்தல். சிந்தனை திறனை மேம்படுத்துவது. தீர்வு காணத்தக்க கூர்மையான அறிவை வளர்க்க சிந்தனையாற்றல் தேவை. சிந்தனை திறனை மேம்படுத்த 3 அடுக்கு பயிற்சி முறை தேவை. அது திட்டமிட்டு செயல்புரிதல், விழிப்பு நிலை, தற்சோதனை. திட்டமிட்டு செயல்புரிதல் என்பது எச்செயலை செய்வதனாலும் அதனுடைய விளைவை துல்லியமாக கணக்கிட வேண்டும். அதற்கேற்ப எண்ணம், சொல், செயல் 3ஐயும் செயல்படுத்த வேண்டும். இதற்குரிய திருக்குறள் எண்ணித் துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. விழிப்பு நிலை என்பது தேவை, பழக்கம், சூழ்நிலை ஆகியவற்றால் உணர்ச்சி வயப்படாது தன்னையும் தான் அடைய வேண்டிய பயனையும் மறவாத நிலையிலேயே செயலாற்றும் திறன்தான் விழிப்பு நிலை. தற்சோதனை அல்லது இன்ட்ராஸ்பெக்ஷன் என்பது மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் முயற்சியே அகத்தாய்வாகும். தனது தேவையை, செயலின் விளைவை, தகுதியை, மதிப்பை பற்றி ஆராய்வதே தற்சோதனை ஆகும். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.